பிரச்சாரத்திற்காக சென்ற தாவேக தலைவர் விஜயின் கார் மீது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே ரசிகர்கள் மற்றும் தாவேக தொண்டர்கள் ஏறி செல்ஃபி எடுக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணாநிதி. விவரங்கள். நந்தா, அதாவது புதுச்சேரியில் நடைபெற இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்காக விஜய் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் விஜயுடைய கார் சென்ற போது அங்கு சூழ்ந்திருந்த இளைஞர்கள் விஜயனுடைய காரை சூழ்ந்து கொண்டு அதாவது குறிப்பாக விஜயனுடைய காரினுடைய முன்பக்கத்தில் ஏறி படுத்து அந்த கண்ணாடியில் முத்தமிடும் செயலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கு செல்ஃபி எடுக்கக்கூடிய முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டதன் காரணமாக அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து உடனடியாக காவலர்கள் விஜயனுடைய காரின் மீது இருந்த அந்த இளைஞர்களை தூக்கி அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தி விஜயனுடைய கார் செல்ல வழிவகை செய்தனர். தொடர்ந்து விஜயுடைய கார் பயணிக்கும் பட்சத்தில் அவர்கள் விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய சூழலும் உருவாகி இருக்கும். தொடர்ந்து ஏராளமான இளைஞர்கள் விஜயுடைய காரை பின்தொடர்ந்து செல்வதால் தொடர்ந்து கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விஜயுடைய காரின் மீது ஏறி, அதாவது அந்த காரினுடைய முன்பக்கத்தில் ஏறி செல்ஃபி எடுக்கவும் அந்த காரினுடைய கண்ணாடிக்கு முத்தம் கொடுக்கவும் செய்த அந்த இளைஞருடைய செயல் என்பது தொடர்ந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளானதாகவே பார்க்கப்படுகிறது. தற்போது தொடர்ந்து விஜயுடைய கார் என்பது புதுச்சேரி நோக்கி பயணமாகி கொண்டிருக்கிறது. நந்தா, நன்றி குணாநிதி விவரங்களுக்கு. புதுச்சேரியில் விஜயின் பிரச்சாரத்தை ஒட்டி தட்டாஞ்சாவடியில் பொதுமக்கள் திரண்ட நிலையில் வெயில் தாங்க முடியாமல் பெண் ஒருவர் மயக்கமடைந்திருக்கிறார். ஆம்புலன்ஸில் அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவமுதன் இணைகிறார். இளவமுதன், விவரங்கள். அந்த புதுச்சேரியில் விஜய் 3 மையங்களில் மட்டும் பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டது. காலை 10 மணிக்கு தட்டாஞ்சாடி திடலுக்கு வருவார் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் புதுச்சேரி எல்லையிலேயே ஏராளமான தொண்டர்கள் அவரை தடுத்து நிறுத்தி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். புதுச்சேரியிலான கனகசெட்டி குளத்திலிருந்து இந்த திடலுக்கு வருவதற்கு 12 கிலோமீட்டர் தூரம். ஆனால் ரசிகர்களும் தொண்டர்களும் அதிக அளவில் கூடியதால் அவருடைய கார் இதனால் அவர் ரசிகர்களுக்கு வேனில் ஏறி கையை காட்டிபடி வந்தார். அறிவிக்கப்படாத ரோட் ஷோவாக இது மாறியது. இவருக்கு பிரச்சாரம் செய்வதற்கு 3 இடங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டது. ஆனால் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களின் அதிக கூட்டத்தின் காரணமாக அது ரோட் ஷோவாக மாற்றிக்கொண்டு அவர் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் அவர் இந்த தட்டாஞ்சாடி திடலை அடைய இருக்கிறார். ஆனால் இங்கு பொறுத்த வரைக்கும் 94 டிகிரி வரை வெயில் கடுமையாக இருக்கிறது. ஏற்கனவே தொண்டர்களுக்கு தண்ணீர் பாட்டில்கள் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். அதேபோல் பிஸ்கட்டுகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆம்புலன்ஸும் தயார் நிலையில் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் ஒரு பெண் தொண்டர் ஒருவர் மயக்கடித்து விழுந்துள்ளார். அவரை ஆம்புலன்ஸுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது நன்றாக இருக்கிறார். மேலும் 2 பெண்கள் மயக்கமாயிருக்கிறார். அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருந்தும் அனைவரும் இங்கு காத்திருக்கிறார்கள். விஜய்க்காக தண்ணீர் பாட்டிலை தன்னார்வலர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் விஜயின் வருகைக்காக அனைவரும் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நந்தா, நன்றி இளமுதன் விவரங்களுக்கு.